தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் ஆண்டவரே இருந்த பெராயா பட்டணத்தின் மக்களைப் போல ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்களும் நற்குணசாலிகளாய் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க முடியும் சுவாமி. இந்த நாள்ல அந்த கிருபையை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி. வேத வசனத்தின் மீது வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள் மாறாதபடிக்கு ஆண்டவரே, தூக்கத்தின் ஆவிகள் வராதபடிக்கு ஆண்டவரே அப்ப கருத்தாய் வேதத்தை வாசிக்க நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் நாங்கள் வேதத்தை ஆண்டவரே வாசித்து ஆராய்ந்து பார்த்து அந்த வேத வசனத்தின்படி நடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆமாண்டவரே, வேத வசனம் எங்களை உயிர்ப்பிக்கும், வேத வசனம் எங்களை சுகப்படுத்தும், வேத வசனம் எங்களை விடுதலையாக்கும், வேத வசனம் எங்களை நற்குணசாலிகளாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த வேத வசனத்தை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.